விதவிதமான காஸ்டியூமில் ரீல்ஸ் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் இவர் அன்ஷிகா சிங். 28 வயதாகிறது. இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இன்ஸ்டாகிராமில் அன்ஷிகா 700க்கும் மேற்பட்ட ரீல்ஸ்களை பதிவிட்டிருக்கிறார். 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளார்கள். பெரும்பாலான கிரியேட்டர்கள் இன்ஸ்டாகிராமில் தங்களுக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி ப்ரமோஷன் செய்து பணம் சம்பாதிப்பது வழக்கம். ஆனால் ஒரு சிலர் தங்களையே ப்ரமோஷனாக மாற்றி பணம் சம்பாதித்து வருகிறார்கள். அன்ஷிகா சிங்கும் அப்படி பணம் சம்பாதிக்க கூடிய ஒருவர். அதுதான் கடைசியில் அவரை சிறையில் தள்ளி கம்பி எண்ண வைத்திருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பு அன்ஷிகாவுக்கு பிறந்த நாள் வந்திருக்கிறது. அதை நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதற்காக ஹர்ஜஹான் என்ற பகுதியில் உள்ள மாலுக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கு இருந்த விஷால் மிஸ்ரா என்பவரோடு அன்ஷிகாவுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே அன்ஷிகா துப்பாக்கியை எடுத்து சுட்டதில் விஷால் மிஸ்ராவின் நண்பரான அமிதாப் நிஷாதின் வயிற்றில் குண்டு பாய்ந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட கலைவரத்தில்தான் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களும் விஷால் மிஸ்ராவும் அன்ஷிகாவை மடக்கி பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் துப்பாக்கியால் சுட்டதால் அன்ஷிகாவை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அன்ஷிகா ஹனி டிராப் மூலம் ஏராளமானோரை ஏமாற்றி பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அன்ஷிகாவின் சொந்த ஊர் ஹர்பூர் புதாட். இன்ஸ்டா செலிபிரிட்டியாக ஆசைப்பட்ட அவர் ரீல்ஸ் எடுப்பதில் மூழ்கியதால் அவரது குடும்பத்தினர் கண்டித்திருக்கிறார்கள். இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய அன்ஷிகா சிங்காடியாவில் வீடெடுத்து தங்கி தன் இஷ்டப்படி வாழ்ந்து வந்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து வீடியோ பதிவிட்டு வந்தாலும் அன்ஷிகாவால் செலிபிரிட்டியாக முடியவில்லை. அதோடு வருமானம் இல்லாமல் தவித்திருக்கிறார். அப்போதுதான் ஹனி டிராப் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை பின்பற்றவும் தொடங்கியுள்ளார். சபல ஆசையில் டிஎம்மில் மெசேஜ் செய்யும் ஆண்களை குறிவைத்து அவர்களிடம் தேன் ஒழுக பேசி வலையில் விழ வைப்பார். பிறகு வாட்ஸ்அப் வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்றி பேசத் தொடங்குவார். எதிரில் இருப்பவர் அன்ஷிகாவை முழுமையாக நம்பி அவரும் வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்றியதும் அதை பதிவு செய்து வைத்துக் கொண்டு பணம் தரவில்லை என்றால் வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு விடுவதாகவும் குடும்பத்தினருக்கு அனுப்பி விடுவதாகவும் மிரட்டி பணம் பறிப்பார். இதுதான் அன்ஷிகாவின் ஹனி டிராப் ஸ்டைல். அன்ஷிகா 5 வருடங்களில் 150க்கும் மேற்பட்ட ஆண்களை ஹனி டிராப் வலையில் விழ வைத்து பணம் பறித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மகாராஜ்கஞ்ச், கோரக்பூர் ஆகிய 2 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள்தான் அன்ஷிகா குறிவைத்து ஏமாற்றியிருக்கிறார். இதில் அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால் அன்ஷிகாவின் வலையில் ஒரு டிஎஸ்பி உட்பட 15 காவல்துறையை சேர்ந்தவர்களும் சிக்கியிருக்கிறார்கள். அன்ஷிகாவின் ஹனி டிராப்பில் சிக்கிய 150 பேர்களில் ஒருவர்தான் விஷால் மிஸ்ரா. வீடியோவை வெளியிட்டு விடுவதாகவும் பாலியல் வழக்கில் சிறையில் தள்ளி விடுவதாகவும் அவரை மிரட்டி 12,000 ரூபாய் பணம் பறித்திருக்கிறார். பிறகு தனது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மேலும் 50,000 ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார். விஷால் மிஸ்ராவால் 20,000 மட்டுமே தயார் செய்ய முடிந்திருக்கிறது. அந்த பணத்தை கொடுப்பதற்காக தான் சம்பவத்தன்று மாலுக்கு சென்றிருக்கிறார். மீதி பணத்தை கேட்டு அன்ஷிகா தகராறில் ஈடுபட்டு துப்பாக்கியால் சுட்டதால் காவல்துறையில் சிக்கியிருக்கிறார். அன்ஷிகா மீது ஏற்கனவே 5 வழக்குகள் உள்ளன. அதில் 3 வழக்குகள் ஹனி டிராப் மூலம் மிரட்டி பணம் பறித்தவை. மீதமுள்ள 2ம் திருட்டு வழக்குகள். அன்ஷிகா இந்த மோசடி வேலையை தனியாளாக செய்திருக்க வாய்ப்பில்லை. அவரின் பின்னணியில் உள்ளவர்களை அடையாளம் காணும் வேலையில் போலீசார் இறங்கியுள்ளார்கள். அதோடு அன்ஷிகாவுக்கு காவல்துறையில் உள்ளவர்களோடும் தொடர்பிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அன்ஷிகா எத்தனை பேரை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார் என்ற விவரம் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.